Tomorrow is chasing new adventures and following them everywhere. Fly Emirates. Hello, tomorrow. மத்திய மாகாணத்தின் நுவரெலியா மற்றும் ஹட்டன் கல்வி வலயத்துக்குட்பட்ட பாடசாலைகளுக்கு நாளை விடுமுறை வழங்குவதற்கு தீர்மானித்துள்ளதாக மத்திய மாகாண முதலமைச்சர் சரத் ஏக்கநாயக்க தெரிவிக்கின்றார். சீரற்ற வானிலையினால் சில பாடசாலைகளில் கல்வி நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறினார். நேற்றிரவு வீசிய பலத்த காற்றின் காரணமாக நுவரேலியா காமினி வித்தியாலயத்தின் மீது மரம் ஒன்று முறிந்து விழுந்துள்ளது. அத்துடன் நுவரேலியா சாந்திபுர வீதியில் மரம் ஒன்று முறிந்து விழுந்தமையினால் அவ்வீதியூடான போக்குவரத்திற்கு பாதிப்பு ஏற்பட்டது. பலத்த காற்றினால் ஏற்பட்ட அனர்த்தங்கள் காரணமாக சில பகுதிகளுக்கான மின் விநியோகமும் தடைப்பட்டுள்ளது. இதேவேளை மண் சரிவின் காரணமாக ஹட்டன் நோட்டன் வீதியூடான போக்குவரத்திற்கு பாதிப்பு ஏற்பட்டது. நோவுட் பகுதியிலும் வீடொன்றின் மீது மரம் ஒன்று முறிந்து விழுந்துள்ளது. நுவரேலியா மாவட்டத்தின் இன்றைய வானிலை தொடர்பிலான தகவல்களை வழங்குகிறார் எமது பிராந்திய செய்தியாளர் ராஜேஸ்வரன் ரஞ்சன். கடும் மழை காரணமாக நுவரெலியா மாவட்டம் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. நுவரெலியா மாவட்டத்தில் மிக பலமான காற்று வீசுவதோடு அதிக அளவான மழையும் பெய்கின்றது. அதனால் இங்கு கடுமையான குளிர் நிலவுகின்றது. குறிப்பாக தேயிலை தோட்டத்தில் வேலை செய்கின்ற தோட்டப்புற மக்கள் தமது அன்றாட கடமைகளையும் வேலைகளையும் செய்வதில் மிகவும் சிரமத்தை எதிர்நோக்குகின்றனர். அத்தோடு பாடசாலை மாணவர்களின் வரவும் மிகவும் குறைவாகவே காணப்படுகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக ஹட்டனில் இருந்து ராஜேஸ்வரன் ரஞ்சன். பலத்த காற்றினால் கம்பளி ஜாகிரா கல்லூரியின் 6 கட்டிடங்களுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளன. இதனால் பாடசாலையின் கணினி பிரிவிற்கு அதிக சேதம் ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறினார். இதனால் இந்த பாடசாலையில் கல்வி நடவடிக்கைகள் இன்று காலை முதல் தடைப்பட்டன. கண்டி உடுநூவர லகமுவ கனிஷ்ட வித்தியாலயத்தின் கட்டடம் ஒன்றின் மீது நேற்றிரவு மரம் ஒன்று விழுந்துள்ளது. அத்தனகல்ல உடுகுர பிரதேசத்தில் பல வீடுகள் நேற்றிரவு வீசிய காற்றினால் சேதமடைந்துள்ளன. இதேவேளை தொடரும் சீரற்ற வானிலை காரணமாக காசல்ரி நீர்த்தக்கத்தின் அவசர நிலைமையின் போது திறக்கப்படும் வான்கதவும் திறந்துவிடப்பட்டுள்ளது. கொத்மலி நீர்த்தக்கத்தின் 2 வான்கதவுகள் திறந்துவிடப்பட்டுள்ளன. அம்பாறை மாவட்டத்தின் கரையோர பிரதேசங்களில் இன்று மாலை வேளையில் பலத்த காற்று வீசியுள்ளது.